10 ரூபான்றதை 20 ரூபாய் ஆகிட்டாரு. அதுக்கான ஒரு அறிவிப்பு கூட கொடுக்கல. இதுல வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அவங்க மினிஸ்டர்ஸாவது ஏதாவது சொல்றாங்க. கரண்ட் கட்டு பிரச்சனையினாலேயே ஆட்சியை இழந்தது திமுக. அந்த பயம் அவங்களுக்கு போன 5 வருஷமா இருந்தது. அதுக்கு தானே சார் ஒரு அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சு அநியாயம். இதான பிரச்சனை. இந்த பவர் ஃபெயிலியர் அது மட்டும் இல்லை சார். இன்னைக்கு வந்து சேலத்தில் வந்து டேமில் வந்து தண்ணி இல்லை, மேட்டூர் டேமில் தண்ணி குறைவாக இருக்குன்னு சொல்லி 3 நாள் ஆச்சா சடன் பண்ணிட்டாங்க. நீ லஞ்சம் வாங்கு, லாவண்யம் பண்ணி ஏதாவது ஒரு பண்ணு, மாட்டு, நீ நல்லா இரு, இல்லை ஏதாவது புட்டுக்கணும் போ, உன் பிரச்சனை உனக்கு. எனக்கு கரண்ட் வந்தா போதும், நான் காசு கொடுத்து எனக்கு கரண்ட் வரணும். உங்க நண்பர்கள் துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் முதல்வர்லாம் நாங்க அரசியல் பண்ணாம இருக்க முடியுமா? அரசியல் நாங்க பண்ணத்தான் செய்வோம். ஆமா. அப்ப நாங்க 6 மாசம் நாங்க போய் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கணுமா? சரி, விஜய் ஆட்சி சூப்பர் ஆட்சி, சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஆக்டரு, அதனால அவர் சூப்பராக ஆட்சி பண்ணுவார்னு மக்கள் நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயத்த மேலும் பரபரப்பாக்கிறதுக்கு நம்ம காமாட்சி நாயுடு சார் இருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம். இல்ல சாரி, நான் பேசிக்கா எனக்கும் சிஎம் விஜய் அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவரோட கிரேஸ் பிடிக்கும். ஆனால் 2 விஷயந்தான் எனக்கு கேள்வி கேட்க வைக்குது ஒரு மீடியா பர்சனாக. ஒன்று வந்து ரூட்டு தலை அப்படின்றது, ரூட்டுன்றது ஒரு கம்பெனி, அதனோட ஓனர் யாருன்னு தெரியும். செக்ரட்டரியா இருக்கிறாரு சிஎம்க்கு, அவரோட இதுதான். அதில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லாம், சீரியல் ஆர்டிஸ்ட்டு, மூவி ஸ்டார்ஸ்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக வெளியில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ப்ரமோஷன் காசு கொடுத்தாங்க, நான் இந்த மாதிரி நான் டிவி கேட்க சப்போர்ட் பண்ணேன், விஜய் அண்ணான்னு சொல்ல சொன்னாங்க, என் பின்னாடி ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஓட் கேட்க சொன்னாங்க. இப்போ வந்து எல்லாரும் எனக்கு டிஎம் பண்றாங்க, டைரக்ட் மெசேஜ் பண்றாங்க, திட்டுறாங்க, உன் பேச்சு தான் கேட்டுருந்தா நாங்கள் ஓட்டு போட்டோம், எதுவுமே நடக்கலன்னு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பொதுவெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒண்ணு. இது பண்ணலாம், பப்ளிசிட்டி. நீங்க இப்போ மேடம் முன்னாடி இன்டர்வியூல கூட சொன்னாங்க, அது போஸ்டர் ஓட்டுறதுக்கு காசு கொடுத்து ஓட்டுறாங்களா, அந்த மாதிரி காசு கொடுத்து பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதானே, டிஎம்கே பண்ண வேண்டியதானே, ஏடிஎம்கே பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணலையா? நீங்க பிஜேபி பண்ணலையா? செல்லே வச்சிருந்தீங்களா தனியா? ஒரு ப்ரமோஷன் பண்றதுக்கு செல்லே அண்ணாமலையிலேருந்து எல்லாம் வச்சுதான் அவங்க நல்லா பண்றாங்க, நீங்க நல்லா பண்ணலன்னா அது ஓகே. 2வது முக்கியமான விஷயம், இவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது டிஎம்கே ஆட்சியிலன்னாரு, 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு, 3வது பாலியல் வன்கொடுமை அப்படின்னாரு. எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதல்வரா ஆன அப்புறம் 10 ரூபான்றதை 20 ரூபாய் ஆகிட்டாரு. அதுக்கான ஒரு அறிவிப்பு கூட கொடுக்கல. இதுல வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அவங்க மினிஸ்டர்ஸாவது ஏதாவது சொல்றாங்க. சிஎம் வந்து சொல்ல 10 ரூபா நான் பாட்டில் பாடினேன், நான் உள்ள வந்த உடனே தான் தெரிஞ்சுது, தெரியாத பாடிட்டேன் அப்படி சொல்லலாம். இல்ல நான் இது உன்ன கலைவேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படிலாம் இல்லை. உன்ன 20 ரூபாய் ஆயிடுச்சு. அது டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குறாங்க. 2வது பாலியல், அடுத்த நாளே நான் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுப்பேன். ஆனா பண்றவங்களா இவங்க கட்சிக்காரங்களாக தொடர்ந்து அது நீங்க சொன்னீங்களா 546 அத்தனை பாலியல் வழக்குகள் பதிவு. அதுக்கும் சிங்கப்பெண்லாம் அமைச்சாரு, அதுக்கப்புறமா குறைஞ்சானா குறையில. 3வது சட்டம் ஒழுங்கு சொல்லவே வேணாம். மறுபடியும் நேற்று பைக் ரேஸ் ரொம்ப நாளா நின்று இந்த இளைஞர்கள் ட்ரக் அடிச்சுட்டு பைக் ரேஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, பேரிகார்ட்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இது ஒரு எந்த காரணத்துக்காக வந்தாரோ அதை செய்யறது லேட் ஆகும். செய்யறதுக்கான முன்னெடுப்பு இல்லாம ரிவர்ஸ்ல போறாரு. மெயினா கரண்ட் கட் ஆகுது. கேட்டா ஏப்ரல் மேல நீங்க ஏசி அதிகம் போடுறீங்க. 2025 ஏப்ரல் மேல ஏசி போட்டேன் நானு, 24 ஏப்ரல் மேல போட்டேன், 23 5 வருஷமா ஏப்ரல் மேல போட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி தான் நல்லா தான் இருந்தது. இப்ப என்ன பண்றாரு, 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் எடுக்க போறேன், இந்த முதல்ல ஆளுங்க பற்றாக்குறைன்றாரு. போன வருஷம் 2 மாசம் முன்னாடி ஆட்கள் பற்றாக்குறையோட நல்லா கொடுத்தாங்களே கரண்ட் டிஎம்கே. இவரால ஏன் முடியல? இப்போ நீங்கள் இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னா, பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து நைட்டில் வந்து 2 ஏசி 1.5 டன் 2 ஏசி போட்டுக்குவோம். என் பையன் ரூம்லேயும் என் ரூம்லேயும் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், இது டிவி வீடுகளில் இதெல்லாம் இருக்கும்.
ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். ஏசி தான் அதிகம் கரண்ட் வரைக்கும். ஆமா. இது வந்து எங்களுக்கு ஒரு 5000 6000 ரூபாய் தான் திமுக ஆட்சி காலத்துல பில்லு வந்து 2 மாசத்துக்கு சேர்த்து. 2 மாசத்துக்கு சேர்த்து. ஆனா இப்ப எல்லாம் ரூ. 8 10 ரூபாய் 12 ரூபாய் இந்த 2 மாசம் கணக்கு சேர்த்து நேத்திக்கு வந்ததுல தம்பி சொன்னா 11 ரூபாய் வந்திருக்குங்க. 11,000. எனக்கு அதே ப்ராப்ளம் சார். எனக்கு எப்பவுமே வரும் சாதா டைம்ல 3000 தான் வரும் 2 மந்த்ஸுக்கு. நான் ரொம்ப ஏசி யூஸ் பண்ண மாட்டேன் மற்ற டைம்ல. ஏன்னா நான் காத்தோட்டமாக இருக்கணும்னு பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபேன் போட்டுட்டு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும்ல, அது போட்டுருவேன். எனக்கு 3000 ரூபாய் தான் ஆகுமே 2 மாசத்துக்கு சேர்த்தே. சாதா மாசத்துல வெயில் காலம் 2025 24 23 வெயில் ஒரு 2 மாசம் இருக்கு இல்லையா, ஏப்ரல் மே அதிகம், அந்த டைம்ல ஃபுல்லா ஏசி யூஸ் பண்ணுவேன். ஃபுல் ஏசி ஃபுல்லா நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஏசி யூஸ் பண்ணுவேன். வெளில வரும்போது தான் ஏசி ஆஃப் பண்ணுவேன். நான் இல்லாத போது வீட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ எனக்கு பில் வரும்னா 8000 வரும். 3000 ரூபாய் வெயில் காலத்துல அந்த 2 மாசத்துக்கு வெறும் 8000 ரூபாய். அது 2 மாசத்துக்கு. அதுவும் இப்ப லாஸ்ட் மந்த் எனக்கு 14000 ரூபாய் இருக்குது. அதே ஏசி அதே. இப்ப எனக்கு அதுதான் சந்தேகம், ஏதோ கோல்மால் நடக்குதா? அதுதான். ஏன்னா இப்ப வந்து இது வந்து ரேட் கூட்டல, இபி பில் இதை வந்து யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு ரேட் கூட்டவே இல்லை. ஆமா, கூட்டாத போது எப்படி இப்படி பில் அதிகமா வருது? அப்ப இதுல ஏதோ சம்திங் ராங். அப்ப இது ரகசியமா வந்து இவங்க ஏதோ அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இவங்க வந்து டபுளா கனெக்ட் பண்றாங்களோ. இப்ப 100 யூனிட்னா 200 யூனிட், 500 யூனிட்னா 1000 யூனிட்டுங்கிற மாதிரி மால் பிராக்டிஸ் நடக்குதாங்கிற சந்தேகம் வருது. அவ்வளவுதான் சந்தேகம். அதை வந்து இது இபி மினிஸ்டர் தான் இதை விளக்கம் கொடுக்கணும். இல்ல சார், நான் ஃபுல்லா செக் பண்ணி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் ஃபுல்லா செக் பண்ண ரீடிங்லாம் கரெக்டா இருக்கு. ரீடிங் யூனிட் இருக்குல்ல, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 100 யூனிட் யூஸ் பண்ணா ஃப்ரீ, அப்புறம் 500 யூனிட்டுக்கு ஒன்று, அப்புறம் அந்த ஒரு ஸ்லாப் இருக்கும். 1000 யூனிட்டுக்கு மேலே தான் அதிகம் வரும். 8 ரூபாவோ ஏதோ ஒரு 11 ரூபா வந்து 11 சில்லற, சாரி 11 சில்லற பாருங்க. நான் வீட்டில் ரீடிங்கே எடுத்து இபி ரீடிங்கே எடுத்தேன். நான் அது பாருங்க, இபி ரீடிங்கு கேமராவில் தெரியுதா பாருங்க, இபி ரீடிங்கு நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. நான் இதை எடுத்து கொஞ்சம் கூகுளில் போட்டு தமிழ்நாடோட இபியோட எவ்வளோ டேரிஃபு, அது ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட்டர் ஆகுது. நீங்கள் இவ்வளோ யூனிட் போட்டால் அதுவே கால்குலேட் பண்ணி டக்குன்னு சொல்லுது. அதெல்லாம் கரெக்டாக வருது. ஆனால் யூனிட்டும் கரெக்ட் ஆகுது, ரேட்டும் கரெக்ட் ஆகுது. ஒரு யூனிட்ல அதிகம் பண்றாங்களா? ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் தானே, நம்ம அதை தொடவே முடியாது. ஆமா, முதல்ல எல்லாம் இப்படி சுத்தம் சார் மிஷின் கருப்பு கலர்ல, அதுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது மேக்னெட் நம்பாளுங்க ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் போட்டாங்க. இதுல வர்ற ரீடிங் வந்து என்ன மிஷினே பாருங்க. நீங்க அதுல வந்து 8 பாருங்க, இதை பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு என்னென்ன நம்பர் ஓட எவ்வளவு எனக்கு எந்த எண்ணு நான் பார்க்கவே முடியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது அப்புறம் என்னது மிஷின், ஏன் காசுல போட்ட மிஷின்? ஆகையினால இப்ப வந்து இபில வந்து அது வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் கொடுத்திருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்களும் வழக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு, அதாவது எங்க ஆட்சி காலத்துல வந்து இதே ஆட்களை வைத்து தான் நாங்க நல்லா இருந்தது. நாங்க இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க எங்கேயுமே வந்து பவர் கட்டே. அது எதனால் தெரியுமா சார்? கரண்ட் கட்டு பிரச்சனைனாலேயே ஆட்சியை இழந்தது திமுக. அந்த பயம் அவங்களுக்கு போன 5 வருஷமா இருந்தது. அதான் 5 வருஷம் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தது. 5 வருஷத்துல பவர் ஃபெயிலியரே வரல. பவர் ப்ரொடக்ஷனை மற்ற மாநிலங்களுக்கு நம்ம சேல் பண்ணோம். கேரளாவுக்கு வித்தாங்க, ஆந்திராவுக்கெல்லாம் வித்தாங்க. இல்ல அதுல கோல்மாலு, நிலக்கரி கையிருப்புல கோல்மாலுன்னு இப்போ வெள்ளம் வருது. நீ லஞ்சம் வாங்கு, லாவண்யம் பண்ணி ஏதாவது ஒரு பண்ணு, மாட்டு, நீ நல்லா இரு, இல்ல ஏதாவது புட்டுக்குன்னு போ, உன் பிரச்சனை உனக்கு. எனக்கு கரண்ட் வந்தா போதும், நான் காசு கொடுக்குறேன், எனக்கு கரண்ட் வரணும். நான் சொல்றது புரியுங்களா? நீ உன் துறை எப்படின்னா போ, நீ பண்ணு, டெக்னிக்கா தப்பு பண்ணி சம்பாரிச்சுக்கோ, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், அதே மாரி சம்பாரிச்சுக்கோ, இல்ல மாட்டு, ஜெயிலுக்கு போ, செத்து போ, தூக்கு தண்டனை வாங்க, உன் லஞ்ச லாபத்துக்கு உனக்கு ப்ராப்ளம். நான் காசு கொடுக்குறேன், எனக்கு என் குழந்தை தூங்கும் போது எழுந்து கூடாது, எனக்கு கரண்ட் வேணும், நான் காசு கொடுக்குறேன். அதுக்கு தானே சார் ஒரு அரசாங்கத்துக்கு வாக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சு. அநியாயம் இதான பிரச்சனை. இந்த பவர் ஃபெயிலியர் அது மட்டும் இல்லை சார். இன்னைக்கு வந்து சேலத்துல வந்து டேம்ல வந்து தண்ணி இல்லை, மேட்டூர் டேம்ல தண்ணி குறைவா இருக்குன்னு சொல்லி 3 நாள் ஆச்சா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆமா, என்னன்னு கேட்டதுக்கு அந்த விவசாயிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 விவசாயிகள் வந்து வாழை, கரும்பு, இந்த மஞ்சள் இந்த மாதிரி பயிர் பண்ணியிருக்காங்க. இது பூரா 3 நாளா தண்ணி விடாம காய ஆரம்பிச்சிருச்சு. அவன் இபியை கேட்டதுக்கு நீங்க போய் கலெக்டரை பாருங்க அப்படின்னாங்களாம்.
பிடபிள்யூ பாருங்கனாங்களா, ஏன்னா பிடபிள்யூ தான் பண்ணணும், பிடபிள்யூ பாருங்கனாங்களாம். பிடபிள்யூ போய் பார்த்ததுக்கு நீங்கள் கலெக்டரை போய் பாருங்க அப்படின்னாங்களாம். நாங்கள்லாம் படிக்காத பட்டிக்காட்டில் விவசாயம் பண்ணுறவங்க நாங்கள் போய் கலெக்டரை போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? முதலமைச்சர் ஐயா, நாங்கள்லாம் உங்களுக்கு தாயா ஓட்டு போட்டோம், தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த கரண்டை கொடுத்து எங்களுக்கு இதை காப்பாற்றுங்க. 2வது தண்ணி இல்லைன்னு ஒரு குறைய சொல்கிறீங்க. இப்போ 90 அடி தண்ணி இருக்குது, 22 அடி தண்ணி இருக்கும்போது கூட எங்கள் எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தண்ணி சப்ளை கொடுத்தாங்க. இப்போ 90 அடி இருக்கும்போது எதுக்கு ஏத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு கொடுங்கன்னு கண்ணீர் வடிக்கிறான் ஐயா. இது இது நேற்று நடந்த விஷயம், இது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் பதறினேன் வாடினேன்னு சொல்லி வள்ளலார் பேசினாருன்னு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா வள்ளலார்? அது மாதிரி இருக்கு ஒரு விவசாயி. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாதவனுக்கு கூடம் கோணல்னுவாங்க. அதாவது இதுல ஊழல், ஈபி துறையில ஊழல், இந்த இது பற்றாக்குறை, இதெல்லாம் இருக்கும் போதே ஒழுங்கா கரண்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்ப எக்ஸ்ட்ரா எடுத்து இன்னும் கரண்ட் வரல, ஒன்னும் தெரியலையா இல்ல கத்துக்கிறியா கேட்டா பியூஸ பிடிக்கின்றன்றாங்க. பாவங்க, நேற்று அந்த விவசாயி விட்ட கண்ணீர். அதாவது இதாவது வீட்டுல கரண்ட் இல்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போறோம், அந்த விவசாயி பண்ண இது பூரா கறி. சார், வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு அவங்க அதுல இருந்தா தான் உயிர் வாழற, வீட்டுல பெட் ரிட்டனா இருப்பாங்க. அது எது எப்படி இருந்தாலும் சரி, விஜய் ஆட்சி சூப்பர் ஆட்சி, சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஆக்டர். அதனால அவர் சூப்பரா ஆட்சி பண்ணுவார்னு மக்கள் நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் இன்னும் கொஞ்சம் சாட்டையை சொல்லட்டணும். சொல்லட்டினா தான் அமைச்சர்களை சொல்லட்டணும். சும்மா அதிகாரிகளை மட்டும் சொல்லட்டல. அதிகாரிகள் யாருக்கு பயப்படுவான்? அந்த துறையினுடைய அமைச்சருக்கு பயப்படுவான். அந்த துறை அமைச்சர் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஈல்டாகாம, அதிகாரி சொல்றதை மாத்திரம் கேட்காம பொதுமக்கள் சொல்றதையும் கேட்கணும். இல்ல, ஒரு அமைச்சர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க சார். உதாரணத்துக்கு ராஜ்மோகன் கொஞ்சம் தெளிவா ஆயிட்டாரு. அறநிலையத்துறை அமைச்சர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த இன்ஸ்பெக்ஷன் பையன் படிச்ச பையன் கொஞ்சம் நாலேஜ் வந்துட்டாரு. கீர்த்தனா கூட கொஞ்சம் ட்ரோல் ஆனவொன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா 1-2 அமைச்சர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. 1-2 அமைச்சர்கள் அதை கத்துக்கிறாங்க. அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் கூட நல்லா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே பிஜேபியில இருந்தது மட்டும் இல்ல, அதிமுகல போய் ஐடி விங்ல தான் அவர் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் ஐடி விங்ல அவர் செக்ரட்டரியா மாத்தினதால தான் இங்க வந்தாரு. அவரு எங்க மதுரைக்காரர் தான், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு. ஸோ அதனால அவரு சார், நான் என்ன சொல்றேங்கிறது மொத்தத்துல அருண்ராஜ் சாரும் தெளிவா அவர் அமைதியா அப்படியே போயிடுறாரு சார். ஆனா ஒரு மக்கள் மத்தியில ஒரு மினிஸ்டர் பேர் எடுக்கணும்னா இது நல்ல டைம் சார். ஜெயலலிதா அவங்க காலத்துல பேர் எடுக்கிறது கஷ்டம், அவங்க மட்டும் தான் பேர் எடுக்க முடியும். ஆனா இப்போ ஒரு மினிஸ்டர், ஒரு அமைச்சர் பேர் எடுக்கணும்னா எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, 4 பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 8 எஸ்சி வகுப்பினருக்கு மினிஸ்டர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒருத்தவங்க வீட்டு வேலை செய்யக்கூடியவங்களோட பையன் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா வீட்டு வேலை தான் செஞ்சு அவங்க அவங்க அப்பா ஏதோ 4000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு. இப்ப கூட அவங்க அம்மா நல்ல பேர் எடுக்கலாம், பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு பழமொழி சொல்லலாம், காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி திடீர்னு அவங்க தலையில கொஞ்சம் குருவி தலையில போய் பணங்காய வச்சா அது எப்படி சார் தாங்கும்? அது தாங்கல. கொஞ்சம் பார்ப்போம், அது கொஞ்சம் விட்டு பிடிப்போம் சார். ஒரு 6 மாசம் டைம் வேணும்ல, அதைத்தான் கேட்டான்டா. 3 வயசு பிள்ளைய ரேப் பண்றான், 6 மாசத்துக்கு கழிச்சாடா அந்த பிள்ளைய போய் பார்க்க முடியும், செத்து போச்சாடாங்கிறான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது யார் ஆட்சியில இல்லை? திமுக ஆட்சியில இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில இல்லையா? அதிமுக ஆட்சியில இல்லையா? எல்லா ஆட்சியிலையும் தானே ரேப்பு நடக்குது. நாங்க என்ன புதுசாவா ரேப் பண்றோம்? நாங்க எங்க பசங்க ஏதோ 1-2 அப்படி தப்பி தவறி தெரியாம ஏதோ பண்ணிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ இதுல ஈடுபட்ட 2 பசங்களுக்கு ரெக்கவுண்ட் பண்ணாருன்னு சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, மீடியால பேசுது. இதுவரை அந்த எம்எல்ஏவை சஸ்பெண்ட் பண்ணல. அப்புறம் என்ன சார் கவர்மெண்ட்? அப்புறம் என்ன இவரு ஒரு பொண்ணு இல்ல, இன்னொரு கேஸ்ல பல பெண்களோட போட்டோ வச்சு இது பண்ண 50 பெண்களோட, இதே சேலத்துலதான் 50 பெண்களோட அவன் இது பண்ணி கெடுத்திருக்கான். அவனையும் ஒன்றும் பண்ணல. அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த யார் அந்த சார் மாதிரி வர்றாங்களே, யார் இந்த சாருங்கிற இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஊடகத்திலேயே கொஞ்சம் ஊசியை குத்தாதீங்க. எங்க ஆட்சி ஏதோ மக்களுக்கு ஓரளவுக்கு தேவை என்னவோ அதை நாங்க கொடுத்துட்டு இருந்தோம் சார்.
தேவையறிஞ்சு நாங்க செஞ்சோம். தேவையில்லாம நாங்க ஒரு சில இல்லை சார், விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு கொளத்தூர்ல தோக்குறத கூட சொல்லாத ஒரு சார், நீங்க முதலமைச்சருக்கே இங்க தெரியாம பாருங்க, இருக்கு. இன்டெலிஜென்ட் அந்த அளவுக்கு ஃபெயிலியர்னா, இன்டெலிஜென்ட் வந்து டைரக்டா வந்து சிஎம் கிட்ட பேசுற அளவுக்கு இருந்தும் அதை கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அது போலீஸினுடைய மிஸ்டேக் மட்டும் இல்ல. இங்க மட்டும் இல்ல, மேற்கு வங்கத்துல மமதா பானர்ஜி தன்னோட சொந்த தொகுதியில் தோற்கிறாங்க. தோக்குறாங்க. ஏதோ கனெக்ஷன் இருக்கா என்ன இல்ல இல்ல ஏது இல்ல 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 பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த ஓட்டல் இதுல பண்ணி இல்ல சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பொன்ராஜ் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 4-5 பேர் சொல்லிட்டு அவரு இருக்காங்க. பொன்ராஜ் ஆரம்பத்துல ஆனா அதே மாதிரி இருந்து அலை அடிச்சது நாங்க டிவி கேல பாண்டிச்சேரியில அடிக்கல, ரொம்ப மாவட்டங்கள் அடிக்கல, குறிப்பிட்ட சிட்டில மட்டும் அடிச்சுது. பட் எம்ஜிஆர் பீரியட்ல என்டிஆர் டைம்லலாம் வேற மாதிரி அடிச்சுது. பட் அதுவும் சொல்றாங்க. பட் தொடர்ந்து பேசலாம். நீங்க விட்டு பிடிப்போம் இந்த தமிழக அரசை. அவ்வளவுதான், ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம். எதுக்கு நீங்க விட்டு பிடிங்க அப்படின்றீங்க. ஆனா உங்க நண்பர்கள் துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் முதல்வர்லாம் சார், விடாம நாங்க பிடிக்கிறாங்க. நாங்க அரசியல் பண்ணாம இருக்க முடியுமா? அரசியல் நாங்க பண்ணத்தான் செய்வோம். ஆமா, அப்ப நாங்க 6 மாசம் நாங்க போய் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கணுமா? கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவாரு, 6 மாசம் முழிச்சிருப்பாருங்கிற மாதிரி எங்க கதை. நாங்க டெய்லி ஏதாவது போராட்டம் அது இதுன்னு பண்ணா தானே அடுத்து வரக்கூடிய தேர்தல் 29ல நாடாளுமன்ற தேர்தல் வருது, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது. இதெல்லாம் நாங்க ஜெயிக்கணும்னா நாங்க அரசியல்ல ஃபீல்டுல நாங்க ஒர்க் கட்டாயம் பண்ணணும்ல. கட்டாயம். ஃபீல்டுல வந்து நாங்க ஒர்க் பண்ணாம இருக்க முடியாது. ஃபீல்டுல ஒர்க் பண்ணுவோம், நாங்க குடைச்சல் கொடுப்போம். கட்டாயம். நீங்க நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லா குடைச்சல் கொடுப்போம். நீங்க கெட்ட ஆட்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமான குடைச்சல் கொடுப்போம். அவ்வளவுதான். எம்பி எலெக்ஷன்லாம் இருக்கு, அந்த ஆசையெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் இருக்குல்ல, இப்போ வார்டு மேயர் தேர்தல்லாம் இருக்கு. ஆனா ஆசையே அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொன்னது இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட அலை தான் அடிச்சிட்டு இருக்கு. விட்டு பிடிப்போம் அப்படின்றீங்க, விடாது பிடிச்சிட்டு இருக்கு. திமுக எதிர்கட்சியா நல்லா ஒர்க் பண்றாங்க. பட் பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகத்தோட இந்த தமிழக அரசோட பிரதிபலிப்பு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.